மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, அடை இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய ரொம்ப சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். இந்த 3 பொருட்களையுமே மிதமான தீயில் வச்சு நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 6 பல் பூண்டு சேர்க்குறேன். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறமா காரத்துக்கு வந்து 6 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் இது கூட வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஸோ இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக வெல்லம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து இதை நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு வந்து தாளிப்பு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்த பொருட்கள் எல்லாத்தையுமே இஞ்சி சட்னியில் சேர்த்துட்டு சூப்பராக பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, அடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.